சினிமாவில் நடந்த எம்ஜிஆர் மாதிரி நாமும் முதல்வரால் ஆகிவிடலாம் என்று எம்ஜிஆருக்கு பின்னாடி நான் கட்சி ஆரம்பிக்க போறேன். ஆனால் கேட்கின்ற கேள்வி ஒருவரிடம் கடைசியா ஒரு கேள்வி உண்டு, இவர் என்ன செய்தார் என்று. ஆனால் புரட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சினிமாவில் நடத்திக்கிட்டு இருக்கும் போது ரோட்ல சென்னையில போய்கிட்டு இருக்காரு. இப்போதான் ஆட்டோ டாக்ஸி என்னென்னமோ வந்துருச்சு. அன்னைக்கு அதிகமா பாத்தீங்கன்னா ரிக்ஷா தான், ரிக்ஷா தொழிலாளர்கள் தான் அன்னைக்கு அதிகமா தமிழகத்திலே ஒருவரை ஒரு இடத்திற்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு மருத்துவமனைக்கு எங்க இருந்தாலும் கூட்டிட்டு போனா அந்த ரிக்ஷால தான் போவாங்க. ஒரு காய்கறி கடைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு எதுக்கு போனாலும். அப்ப ஒரு நாள் என்ன பண்ணுங்க, புரட்சி தலைவர் மழை காலத்திலே கார்ல போய்கிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ஒரு கட்சியும் கிடையாது, எதுவும் கிடையாது. போய்கிட்டு இருக்கும் போது ரிக்ஷா தொழிலாளி அப்படியே கை சைக்கிள்ல மலையில நல்ல ஒரு மலை, அந்த மலையில கஷ்டப்பட்டு மலையில நனைஞ்சுக்கிட்டு வண்டி ஓட்டி போய்கிட்டே இருக்காரு. புரட்சி தலைவர் பார்த்துட்டு மறுநாள், அதான் புரட்சி தலைவர் வள்ளல் சொல்லுவாங்க எல்லாருமே. எத்தனையோ கொடை வள்ளல்கள் இருந்தார்கள். இன்றைக்கு 8வது வள்ளல், நம் கண்ணுக்கு தெரிந்த வள்ளல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். உடனே மறுநாள் 5000 அந்த கோட்டு, மலை கோட்டு வாங்கி, ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 5000 கோட்டு வாங்கியிருக்காரு. வாங்கி சென்னையில் இருக்கிற அத்தனை ரிக்ஷா தொழிலாளர்களுக்கும் நீங்க போட்டுட்டு நீ ஒர்க் பண்ணுங்கப்பா, வேலை செய்யுங்கப்பா. ஏன்னா உழைப்ப உயர்ந்த வந்தாலும் அந்த அளவுக்கு மறுநாளே செஞ்சவர். இது மாதிரி எம்ஜிஆருடைய கதைகள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒன்றல்ல இரண்டல்ல, நிறைய விஷயங்கள். அப்பெல்லாம் ஒரு கட்சி நடந்தது கிடையாது,